ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி மட்டன் குழம்பு தாங்க நம்ம வீட்டில் வைக்க போகிறோம். எப்படி இது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இதில் கொஞ்சம் பாதி போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். பாதி தாங்க வைக்க போகிறோம். அதுதான் நிறையா எடுத்துருக்கோம். கொஞ்சம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். சோம்பு, மிளகு, ஜீரகம், இந்த அஞ்சரை பெட்டி பாருங்கள், இது ஃபுல்லாகவே கறி மசாலா ஐட்டம். பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம். ஏன்னா அரைச்சி வச்சா தான், பேஸ்ட்டாக வச்சா தான் நல்லாயிருக்கும், கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். அதனால் வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம். வாங்க அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. இது வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சாலே டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. அதனால சொல்லிட்டு தான் அரைச்சிட்டு வந்துட்டோம். வாங்க, எப்பயுமே விறகுல தான் சமைப்போம் நாங்கள். இன்றைக்கி வேறு கொஞ்சம் வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. மணி இப்போ மத்தியானம் ஆகிடுச்சு, ஆனால் கொஞ்சம் வெயிலாக இருக்குது. ஆனால் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், பட்டை, கிராம்பு, இந்த பிரிஞ்சி இலை, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டாச்சு. வாங்க வெங்காயம் போட்டுக்கலாம். மேலே வெடிக்குது. வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சமாக மட்டன் குழம்பு, அப்புறமா அதில் கொஞ்சம் கறி எடுத்து மட்டன் கிரேவி கேட்டாங்க எங்கள் வீட்டுக்கார். சரி அது செய்யலான்னு சொல்லிட்டு தாங்க செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு பக்கம் குழம்புக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன், ஒரு பக்கம் சாதம் வெந்துட்டு இருக்குது. உங்கள் வீட்டிலலாம் இன்றைக்கி என்ன சமையல்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதான். அது கொஞ்சம் மசாலா வறுவலுக்கு கொஞ்சம் எடுத்து வைக்கிறோம். நல்லா மசிச்சிக்கலாம். ஏன்னா எல்லாமே அரைச்சிட்டோம்ல, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் தான். நீங்களாம் எப்படி வைப்பீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் மட்டன் குழம்பு தாங்க. வாங்க மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். சூப்பராக இருக்குங்க மட்டன் குழம்பு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சாப்பிட்லாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா இது நான்வெஜ் இல்லை, அதனால் கொஞ்சம் மஞ்சத்தூள் நான் எக்ஸ்ட்ராவே எப்பயுமே அப்படி தான் போடுவேன். கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா வேகணும்ல. வந்துச்சு. வேகிறதுக்கு தான் நீங்கள் பாருங்கள், தண்ணி ஊற்றியாச்சு. இதுக்கு மட்டன் மசாலா தூள் போட்டுக்கலாம். கடையில் தான் வாங்கி போட்ட பாக்கெட் தூள். நல்லா கொதிக்கணும். இது நல்லா வேகணும்ல, அதனால் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம். அவ்வளோதான், இதுக்கு ரெடி பண்ணியாச்சு. மூடி வச்சுட்டு சாப்பாட்டை பார்க்கலாம். சாதமும் வெந்துட்டு இருக்குது. சாதம் வெந்துருச்சு, வடித்து விட்டுடலாம். ஒரு அடுப்பில் சாதம், ஒரு அடுப்பில் குழம்பு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது அந்த மட்டன் சுக்கா செய்கிறதுக்காக வச்சுக்கலாம். வானலை வேஸ்ட்டாக போவோம்ல அனல், அதுக்குள்ளாரே நம்ம வடித்து விட்டு வரதுக்குள்ளாரே கரெக்டாக இருக்கும். அப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். சாதத்தை வடிச்சு யாருக்கெல்லாம் விறகடுப்பு சமையல் பிடிக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக. இங்கே பாருங்கள், எவ்வளோ வெயில் அடிக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? செம்ம வெயிலுங்க. சாதம் வடித்து விட்டாச்சு. அதுக்குள்ளேயே குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். குழம்புல வறுவல். குழம்புக்கு தான் பக்கத்தில் இருக்கு பாருங்கள், வறுவல்.
எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருந்தோம்ல அந்த வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மட்டன் குழம்பு, மட்டன் கிரேவி. ஒவ்வொருத்தங்க ஒரு ஒரு மாதிரி செய்வாங்கள்ல, அதுவும் ஒரு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நான்வெஜ்ஜினாலே மோஸ்ட்லி நம்ம விறகடுப்பு தான் சமைப்போம். அது நான்வெஜ்ஜினாலே விறகடுப்பு தான் சமைப்போம். அதெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும்ல, அதனால சொல்லிட்டு நான் அடுப்பில் தான் சமைப்போம். இது கொஞ்சம் பட்டை, கிராம்பு, லவங்கெல்லாம் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். வாங்க, நல்லா மசிஞ்சிச்சு. தக்காளி போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், மரத்தடிக்கிற தான் சமைச்சிட்டு இருக்கோம். காத்தோட்டமாக அது இப்போ கொஞ்சம் வெயிலாக இருக்குல்ல, அந்த மரத்தையே வெட்ட போகிறேன்னு சொல்கிறாங்க. அது என்னான்னு தெரியல. வெட்டாமல் இருந்தால் பரவாயில்ல. இது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். உங்கள் வீட்டிலலாம் இன்றைக்கி என்ன சமையல்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஒரு பக்கம் குழம்பு, ஒரு பக்கம் மட்டன் சுக்கா, மட்டன் கிரேவியா. சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள். வாங்க, மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நான் எது செஞ்சாலும் நான்வெஜ் செஞ்சாலும் மஞ்சத்தூள் சொன்னேன்ல, அதனால் நான் கொஞ்சம் நிறையவே போடுவோம் தாராளமாக. இதுக்கு அதிகமாக தண்ணி ஊற்ற தேவையில்லை, இது சீக்கிரமாக வந்துடும். அதனால் அது மிக்சியில் மட்டும் கொஞ்சமாக ஒரு அரை மிக்சி தண்ணி ஊற்றலாம். சீக்கிரமாக சூப்பராக ரெடி ஆச்சு பாருங்கள். இது ரெடி ஆகிறதுக்குள்ளாரே நம்ம போய் ரசத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக உள்ளாரே கேஸ்லேயே வச்சிடலாம். டைம் ஆகிடுச்சு. அதுக்கு புளியெல்லாம் கரைச்சி ஊற்றி இங்கே பாருங்கள், இதில் இடித்து வச்சுருவோம். பூண்டு, இஞ்சி, மிளகு, ஜீரகம், தக்காளி எல்லாத்தையும் கரைச்சி ஊற்றி அப்படியே சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு எடுத்து தாளித்து ஊற்றுற வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மட்டன் குழம்பு